வணக்கம். என் கம்பெனி நேம் Anitha Enterprises. நான் 1981 இதை ஆரம்பித்தேன். நான் என்னோட ப்ரொப்ரேட்டராக இருக்கேன். அப்போலேருந்து நாங்கள் அந்த காப்பர் பஸ் பார் அண்டு எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பவர் ப்ரெஸ்ஸு, ஹைட்ராலிக் ப்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் வந்ததுனால ஒரு சிஎன்சி மெஷின் போடலான்னு டிசைட் பண்ணோம். அது வந்து இப்போ இருக்கிற இடத்துல இட வசதி இல்லாததுனால நல்லூர் அவுட் ஆஃப் சிட்டி ஒரு இடம் பார்த்து அங்கே பில்டிங்கெல்லாம் போட்டு இப்போ ஆரம்பித்தோம். LMW மெஷின் போடுவேன், ஜேவி கிராஃப்ட் மெஷின் போட்டிருக்கேன். அது ஆரம்பித்து அப்படி இருக்கும்போது அந்த எனக்கு சூட்டபுளாக ஆள் கிடைக்கல, ஆப்ரேட்டர் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு மூலமாக மில்ரைட்டை பற்றி கேள்விப்பட்டேன். மில்ரைட்டை அப்ரோச் பண்ணேன். அவங்க அன்றைக்கே வந்தாங்க. அன்றைக்கே வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்னுடைய பையன் அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டோம். ஈவினிங்கே எல்லாம் ஆர்டர்லாம் கொடுத்து சாஃப்ட்வேர் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மில்ரைட் டீம் ஆளுங்க வந்துட்டாங்க. வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அன்றைக்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அது இப்போது வந்து அவங்க வந்து சைட்டில் வந்து கிட்டத்தட்ட 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து அது எல்லாம் 10th படித்த பசங்க தான் 3 பேர், ஒருத்தர் மட்டும்தான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு. 4 பேரும் நல்லா பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இப்போ சாஃப்ட்வேரில் தான் ஓடிட்டுருக்கு. மிஷினில் காம்பனன்ட்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கிறனால தான் நான் இந்த சாஃப்ட்வேருக்கு போனேன். அது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது எனக்கு. ஈஸி ப்ரொடக்ஷன், அது ஆப்ரேஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. குக்கர் ப்ரொடக்ஷன் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுனால எல்லாம் ஆக்குரஸியும் எல்லாம் நல்லா இருக்குது. நான் மில்ரைட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மில்ரைட் எஸ்பிரின் சாஃப்ட்வேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு, குவான்டிட்டி நிறைய பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேர் போட்டதுன்னா ப்ரொடக்ஷன் நல்ல குவிக்காகவும் ஈஸி ப்ரொடக்ஷன் ஆகும். ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆப்ரேஷனாக அது ரொம்ப டெக்னிக்கலி குவாலிஃபைட் இல்லாத ஆளோட இது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சாஃப்ட்வேர். அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் அது அந்த எஸ்பிரின் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. வணக்கம், என் பேர் ஆஷிஷ். நான் இங்கே Anitha Enterprises ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலி Anitha Enterprises வந்து பஸ் பார் தான் அவங்களோட மெயின் ப்ராடக்ட். லேட்டரான் நாங்கள் வந்து இந்த நிறைய மிஷின் காம்பனன்ட்ஸ் அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம். காப்பர்லேயே நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்லேயே நிறைய பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அவுட் சோர்சிங்கில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அவுட் சோர்சிங்கில் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ லேட்டரான் சொந்தமாக மிஷின் வாங்கலாமான்னு பார்த்தோம். Anitha Enterprises ஒரு வழக்கம் என்னென்னா, எப்போவுமே தெரியாத ஃபீல்டில் அவங்க இறங்கவே மாட்டாங்க. மிஷின் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி VMC மிஷின் எடுத்து எப்படி ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ற டைலமாவில் இருக்கும்போது தான் ஃபாதரோட ஃப்ரெண்ட் மூலியமாக மில்ரைட்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ மில்ரைட் அவங்க பர்சனல்ஸ் வந்து எங்களுக்கு எஸ்பிரிட் சாஃப்ட்வேரை பற்றி நல்லாவே டெமான்ஸ்ட்ரேஷன் தந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி கேம் சாஃப்ட்வேர்லேயும் 3D மாடலிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு எஸ்பிரியோட ஃபீச்சர்ஸ், அதோட யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி சரி இந்த சாஃப்ட்வேரே போகலான்னு போய் எனக்கு அவங்க மில்ரைட் நெக்ஸ்ட் டே என் ஆஃபீஸில் வந்து என் பிளானில் வந்து எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து சாஃப்ட்வேர்லேயும் ஒரு ட்ரெயினப் தந்து, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாஃப்ட்வேரில் ட்ரெயினப் தந்தாலும் எனக்கு மிஷினில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு பயம் இருந்தது. அதையும் எனக்கு மில்ரைட் பர்சனல் VMCயில் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆஃப் செட் எடுக்கணும், எப்படி உள்ள கண்ட்ரோலரில் ஆப்ரேட் பண்ணலாம், எல்லாமே எனக்கு ட்ரெயினப் தந்தாங்க, ட்ரெயின் பண்ணி விட்டாங்க. அது மூலியமாக இன்றைக்கி எனக்கு VMCயில் எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் ரன் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது போத் மெஷின் சைடாக இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம் சைடாக இருந்தாலும் சரி. நாளைக்கு ஒரு 5 ஆக்சிஸ் மெஷின் காம்பனன்ட்ஸ் விச் மீன்ஸ் மல்டி ஆக்சிஸ் ப்ராடக்ட் ஏதாவது எங்களுக்கு ஒரு என்கொயரி வந்தால் கூட அதுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கானவும் அந்த மெஷின் வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் மில்ரைட்டும் எஸ்பிரியும் இருக்கிற வரைக்கும் என்னால் கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ என்னோடய எல்லா ஜாபுமே நான் நினச்ச ப்ரொசிஷனில் நான் நினச்ச டைமுக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் மில்ரைட்டையும் எஸ்பிரியையும் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டால் தான் என்னால் இது அச்சீவ் பண்ண முடிஞ்சுது.